வணக்கம். உங்கள் விக்கிராஜ். நம்மளுடைய தமிழ்நாட்டோட தேர்தல் ஏப்ரல் 23 முடிவடைந்ததுங்க. இது முடிவடைந்ததுல இருந்து எப்பப்பா இதே எப்படா ரிசல்ட் வரும், மே 4 எப்படா வரும், மே 4 எப்படா வரும் அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு தான் இருக்காங்க எல்லாருமே. சரி, ஆனா இந்த வாட்டி 4 முனை போட்டியாச்சா? இந்த 4 முனை போட்டியில டிவிகே விஜய் வர வந்துட்டாரா? அதுல இருந்து விசில் 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 விசில்ன்ற மாதிரிதான் விசில் தான் ஆட்சியை பிடிக்கும், விசில் தான் வரும் அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய கியூரியஸாவே இந்த வாட்டி எல்லாருமே பேசப்பட்டு வருதுங்க. ஆனாலும் டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காரு பாத்தீங்கன்னா, இவர் இப்போ திருச்செந்தூர் முருகன் கோயில் போயிருந்தாரு, நெக்ஸ்ட் சீரடி சாய்பாபா கோயிலுக்கு போயிருக்காரு. அந்த சைட் பாத்தீங்கன்னா டிஎம்கே தலைவர் மு க ஸ்டாலின் அவர் எங்க போயிருக்காரு பாத்தீங்கன்னா கொடைக்கானல். துணை முதலமைச்சர் பாத்தீங்கன்னா துபாய் போயிருக்காரு. இந்த சைடு பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் சிறந்த பாடகர் ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, தேனிசை செல்லப்பா அப்படின்ற மாதிரி அவருடைய இறப்புக்கு போயிருக்காரு. இதெல்லாம் போக இருக்க, அதாவது நேத்தே சொல்லிட்டாங்க தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பானது தேர்தல் ஆணையத்தால 29 இன்னைக்கு வெளியிடுவாங்க அப்படின்ற மாதிரி. அதனால ரொம்பவே எதிர்பார்ப்போட 4 முனை போட்டியில உள்ள நிறைய தொண்டர்கள்லாம் இன்னைக்கு இருந்தாங்க. அதுல மிகவும் சுவாரஸ்யமான நிகழ்வு என்னன்னு பாத்தீங்கன்னா, கடந்த முறை ஆட்சியை பிடிச்ச அதே டிஎம்கே தான் இந்த வாட்டி ஆட்சியை பிடிக்கும் அப்படின்ற மாதிரி 4 பத்திரிகையாளர்கள்லாம் வெளியிட்டிருக்காங்க. அதாவது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புல எடுத்திருப்பாங்க பாத்தீங்களா போல, அந்த போலானது இப்ப என்ன வெளியிட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா, சாணக்கியால இருந்து நெக்ஸ்ட் தந்தில இருந்து நெக்ஸ்ட் புதிய தலைமுறையில இருந்து நிறைய, அதாவது பிந்தைய கருத்து கணிப்பு எல்லாம் எடுத்திருப்பாங்க பாத்தீங்களா. அவங்க சொல்றதுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா டிஎம்கே 132 தொகுதி கிட்ட வெற்றி அடையுமா, நெக்ஸ்ட் 70 தொகுதி கிட்ட ஏடிஎம்கேவும், அதாவது 10ல இருந்து 12 தொகுதிக்கு வரைக்கும் டிவிகேவும், மீதி அதர்ஸ் வெற்றி பெறுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா லாஸ்ட்ல யாரு பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் 0 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவர் எந்த தொகுதியிலும் வெற்றி அடையல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவே அதாவது ஆக்சிஸ் மை இந்தியான்றவங்க அவங்க தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க. அந்த பிந்தைய கருத்து கணிப்புல என்னன்னு பாத்தீங்கன்னா 135 தொகுதி கிட்ட டிவிகே அவர்கள் விஜய் அவர்களுடைய டிவிகே கட்சி அடைஞ்சிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 92 கிட்ட டிஎம்கேவும், 30 கிட்ட ஏடிஎம்கேவும், நெக்ஸ்ட் அதர்ஸ் ஒரு 4-5 தொகுதி கிட்ட வெற்றி அடைவாங்க. அதுலயும் சீமான் அவர்களுடைய நாம் தமிழர் கட்சி வெற்றி அடையல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு இது எப்படி எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்குள்ளே ஒரு தாட் இருக்கும். அதை பத்தி என்னன்னு சொல்றேன் பாருங்க. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு எப்படி எடுக்கிறாங்க பாத்தீங்கன்னா, அதாவது பூத் உள்ளார போவாங்க பாத்தீங்களா, இவங்க போயிட்டு நான் இவங்களுக்கு தான் ஓட்டு போட்டேன், இவங்களுக்கு தான் போட்டேன் அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்லிட்டு வருவாங்கல்ல, அந்த பிந்தைய கருத்து கணிப்பை வச்சுதான் இப்ப தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பா இதை தீர்மானிக்கிறாங்க. அதுலயும் சில பேர் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, நான் இவங்களுக்கு ஓட்டு போட்டேன்னு சொல்லிட்டு வேற ஒருத்தருக்கு ஓட்டு போட்டுருக்கலாம், இதை வச்சு எல்லாம் நிர்ணயிக்க முடியாது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொன்னாலும், கடந்த ஆட்சி வரையில, அதாவது கடந்த ஆட்சி முறையின்படியே இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புல 20 சீட்டு 30 சீட்டு கிட்ட மாற்றம் அதாவது வரலாம். இந்த அளவுக்கு மாற்றம் வராது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. யாரா இருந்தாலும் சரிப்பா, யார் தான் வரப்போறாங்க அப்படின்னு உண்மையாவே யாருக்குமே தெரியல. ஆனா இந்த பிந்தைய கருத்து கணிப்பை வச்சு யாருமே மனம் தளர்த்தாவல அப்படின்ற மாதிரிதான் இந்த காணொலியை பாக்குற எல்லாருக்குமே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஆனா தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பானது இந்த மாதிரி முறைமையின்படியே தொடர்ந்து நடந்து வந்தாலும், ஆனா தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை சில பேர் இதெல்லாம் காசு குத்து பண்றாங்கப்பா, அதுவும் இல்லாம டிஎம்கே பூத்துக்கு ஒருத்தர் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சில பேர் பேசிட்டு வந்தாலும் விமர்சனங்கள் வரதான் செய்யும். அந்த விமர்சனங்களை தாண்டி 4ஆம் தேதி காலையில 8 மணிக்கு தபால் வாக்கு என்றதுலயே சில பேருக்கு தெரிஞ்சிடும், இந்த இடத்துல இவதம்பா வெற்றி அடைறாங்க அப்படின்ற மாதிரி. ஆனா கிராமத்துப்புறம், அதாவது சவுத் சைடு பாத்தீங்கன்னா யார் வருவாங்க அப்படின்றது சிலர் மனசுல இருக்கும், அந்த இடத்துல இவங்கெல்லாம் வருவாங்க அப்படின்ற மாதிரி. அது விவசாய ஜனங்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா சொல்லவே தேவையில்ல, விவசாயம் எல்லாம் யாருக்கு போடுவாங்கன்னு. இப்போ விஜய் அவர்கள் வந்ததுனால சின்ன குழந்தையில இருந்து எல்லாருமே அவங்களுடைய பெற்றோர்கிட்ட முதல்ல போய் சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, அம்மா டிவிகேக்கு விசில் சின்னத்தை அழுத்திட்டு வந்துருங்க. இதனாலே நிறைய பெற்றோர்கள் விசில் சின்னத்தை அழுத்திட்டு வந்ததாக நிறைய பேர் இன்ஸ்டாலையும் சரி பேஸ்புக்லயும் சரி நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க. இருந்தாலும் இந்த வாட்டி யார் ஆட்சியை புடிஞ்சாலும் சரி வரலாறு காணாத அளவுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாதான் இது இருக்கும் அப்படின்றத இந்த காணொலி மூலியமா தெரிவிக்க விரும்புறேன். தொடர்ந்து நம்மளும் இன்னும் 3 நாள்ல தெரிஞ்சிருங்க ரிசல்ட் மண்டேக்கு. தொடர்ந்து நம்மளும் எதிர்பார்ப்போட தான் இருக்கோம், யார் வராங்க அப்படின்றத மீண்டும் நம்மளுடைய சேனல்லயே நம்ம பதிவிடலாம். மேலும் மற்றொரு சுவாரஸ்யமான காணொலியில உங்களை நான் சந்திக்கிறேன்.